ஹாய் எவ்ரிவன். இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ராஷ்டிர பாஷா ஆகஸ்ட் எக்ஸாம் 2025க்கான இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நான் வந்து பிராத்மிக் அண்ட் மத்தியமா ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஹையர் எக்ஸாம்ல பிரவீன் உத்ராவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுங்க, அவங்க அந்த வீடியோஸ் ரெஃபர் பண்ணா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையர் எக்ஸாம்ஸ் 9 and 10 ஆகஸ்ட் வந்து எக்ஸாம் வரப்போகுது. ஸோ அதனால ப்ரிப்பேர் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமே ப்ரிப்பேர் பண்ணிடுங்க, ஹையர் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்க. ஓகேவா? ஸோ ராஷ்டிர பாஷா எக்ஸாம் டேட்ஸ்மே நான் வந்து உங்களுக்கு அந்த வீடியோ அப்லோட் பண்றேன். ஸோ அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் பெல் பட்டன் ஆல்சோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் நான் போடும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஸோ அதனால உங்களுக்கு டெக்ஸ்ட் புக் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க, இல்லை கைடு இருந்ததுனாலும் நீங்க எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 இல்ல ராஷ்டிர பாஷால. ஸோ பேப்பர் 1 வந்து 2.5 hours இருக்க போகுது 100 மார்க்ஸ்க்கு. அண்ட் பேப்பர் 2 ஆல்சோ 2.5 hours 100 மார்க்ஸ் நீங்க எழுத போறீங்க. ஸோ இப்போ இதுல என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, எந்த ரோமன் லெட்டர்ல எத்தனை கொஸ்டின்ஸ் நீங்க அட்டன் பண்ணணும், அதுக்கு எவ்வளவு மார்க் அப்படின்றதான் பார்க்க போறோம். ஓகேவா? ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. ஸோ புதுசா நீங்க பிரைவேட்டா படிச்சு எழுதுறீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல फर्स्ट रोमन लेटर பாருங்க. நமக்கு कवि और कविता का नाम बताते हुए किन हिंदू पद्यांश का भावार्थ हिंदी में लिखिए. அப்ப இது என்னன்னா போயமோடைய 2 லைன்ஸ் கொடுத்துருவாங்க, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன், அதுதான் பாவார்த்தனா அதனுடைய விளக்கம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா எத்தனை எழுத சொல்றாங்க, 2, அதாவது தோ பத்யாங்ஷன் கொடுத்துருக்காங்க. 2 பேராகிராஃப்ஸ்க்கான விளக்கம் கேட்கறாங்க, 10 மார்க்ஸ். அப்போ சோ இதுல உங்களுக்கு 5 கொடுத்துட்டு எனி 2 தான் நீங்க எழுத போறீங்க. சோ சாய்ஸ் ஆல்சோ இருக்கு. இதுக்கு நான் எத்தனை லெசன் படிக்கணும் அப்படின்றத சொல்றேன், அது கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. சோ இயர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஃபர்ஸ்ட் 4 லெசன், அதாவது டெக்ஸ்ட் புக்ல நான் காமிக்கிறேன், இங்க பாருங்க. சோ இதுல பஹலா பத்திரன் கொடுத்துருக்கா, பத்திய பார்ட். அதுல டோட்டலா உங்களுக்கு எத்தனை லெசன்ஸ் இருக்கு பாருங்க, 11 லெசன்ஸ் இருக்கு. இதுல லாஸ்ட் அந்த 8, 9, 10 வந்து தோஹே பார்ட். நெக்ஸ்ட் வந்து இது கசல் கி குர்ஷேர். ஸோ இது 11th லெசன். ஸோ அப் டு 7 லெசன் வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த போயம்கானது இருக்கு. ஸோ அப்போ இந்த 7 லெசன்ல நம்ம இஆர்சிக்கு இந்த ஃபர்ஸ்ட் 4 லெசன்ல இருக்கக்கூடிய இஆர்சி, அதாவது அதுதான் பாவார்த், நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டருக்கு இந்த ஃபர்ஸ்ட் 4 லெசன்ல இருக்கக்கூடிய பாவார்த் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ரோமன் லெட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய சாராம்ஷ் தான் கேட்க போறாங்க. तो कवि के नाम बताते हुए किसी ये कविता का सारांश. அப்போ ஒரு போயம்கான சம்மரி வந்து உங்களுக்கு எழுத சொல்றாங்க. பட் இதுலயுமே நமக்கு நல்ல சாய்ஸ் இருக்கு பாருங்க. 4 கொடுத்துட்டு எனி 1 தான் நீங்க அட்டன் பண்ண போறீங்க. ஓகேவா? சோ இதுக்கு வந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் 3 லெசன் வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? சாராங்ஷ்க்கு ஃபர்ஸ்ட் 3 லெசனோட சாராங்ஷ் நல்லா தரவு பண்ணிட்டீங்கனாலே போதும். சோ இதுக்கு மார்க் பாத்தீங்கன்னா 10 மார்க். நெக்ஸ்ட் தேர்ட் ரோமன் லெட்டர் பாத்தீங்கன்னா தோஹே. சோ இந்த தோஹே தான் நமக்கு இந்த 3 பார்ட் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, 8, 9, 10. இதுல கபீர் கே தோஹேவை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. சோ மெயின் மெமரி தோஹேன்னு பாத்தீங்கன்னா இது 2 தான், 8 and 9 தான் மெயின் மெமரி தோஹே. இதுல கபீர் கே தோஹே வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இது டோட்டலாவே 3 தான் இருக்கும். சோ ஈஸியாவே இருக்கும். இதுக்கு மீனிங் உங்களுக்கு தெரியலன்னு வரி பண்ண வேண்டாம். இதுக்கான லெசன்ஸ்க்கான பிளேலிஸ்ட் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ப்ரொவைட் பண்றேன், அதை ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. என்ன நடத்திருக்க இந்த லெசன்ஸ்க்கு எல்லாமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். சோ இது வரைக்கும் படிக்காம ஏதாவது லெசன்ஸ் ஸ்கிப்பா இருந்ததுனால நீங்க வீடியோ ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம், டைம் இருக்கு. ஓகேவா? சோ அண்ட் தென் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாடல் பேப்பர்ஸ்க்கான, இப்ப நான் மாடல் பேப்பர் வச்சிருக்கேன், அந்த 4 மாடல் பேப்பருக்கான லிங்க் ஆல்சோ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அந்த மாடல் பேப்பர்ஸையும் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க டெஸ்ட் எழுதி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, அதுவே போதும். ஓகே. சோ நெக்ஸ்ட் 4th ரோமன் லெட்டர் பாத்தீங்கன்னா இது வந்து அந்த தோஹேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த தோஹேல இருந்த தோஹே இருந்து கேட்கக்கூடிய அந்த பாவார்த்தை தான். அதாவது அவங்க போயம் லைன்ஸ் கொடுத்துருவாங்க, அவங்களே ஃபுல்லா கொடுத்துருவாங்க, அதுக்கு நாம எக்ஸ்பிளனேஷன் எழுதணும். தேர்ட் என்னன்னா நம்ம அந்த 2 லைன் எழுத சொல்லியிருந்தாங்களே மெமரி தோஹே, அதாவது தமிழ்ல திருக்குறள் மனப்பாட பகுதின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அது மாதிரிதான் இது ஹிந்தியில, இது நம்ம மெமரைஸ்டா எழுத வேண்டியது. இதுல அவங்களே 2 லைனை கொடுத்து இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து கேட்பாங்க. ஓகே. சோ இது 4th ரோமன் லெட்டர் எத்தனை கேட்கறாங்க, உங்களுக்கு 6 கொடுத்துட்டு 3 தான் அட்டன் பண்ண சொல்றாங்க பாருங்க. சோ இதுலயுமே நமக்கு சாய்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது மார்க் தப்பா கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஆன்சருக்கு வந்து 3 மார்க்ஸ். டோட்டலா இதுக்கு வந்து 9 மார்க்ஸ் நமக்கு எக்ஸாம்ல கொடுக்குறாங்க. சோ இப்ப இதுக்கு எந்த லெசன்ஸ் படிக்கலான்றது பார்க்கலாம். சோ இதுல 8, 9, 10 இருக்கு இல்லையா, சோ இதுல இருக்கக்கூடிய இஆர்சி வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? 8, 9, 10
இந்த 8லயும் பாத்தீங்கன்னா டோட்டலா 5 இருக்கும். பட் 5க்குமே நீங்க படிக்க தேவையில்லை. அதுலயே உங்களுக்கு வந்து கண்டஸ்ட் வியாகியான் கொடுத்திருப்பாங்க. சோ டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 25 எடுத்துக்கோங்க. நான் அது ஒரு மாடல் சொல்றேன். சோ இதுதான் அது கபீர்கே. இது வந்து நான் சொல்லியிருக்கிறது கபீர்கே தோஹி இல்லையா. இதுலதான் இந்த 3 திருக்குறள் 3 தோஹி படிக்க சொன்னேன். கண்டஸ்டன் கொடுத்திருக்கிறது தான் மெமரி. இதுல தனியா பாருங்க பிராக்கெட்ல வியாகியான் கொடுத்திருக்கா தெரியுதா உங்களுக்கு. வியாகியான் கொடுத்திருக்காங்க பாருங்க. இதுதான் அதனுடைய எக்ஸ்பிளனேஷன். இதுதான் உங்களுக்கு 4th ரோமன் லெட்டருக்கு கேட்கக்கூடியது. ஓகேவா. சோ இந்த 2 லைன். சோ இதுல 4th 5th படிச்சா போதும். கபீர்கே தோஹையில இது மெமரி தோஹைன்றதுனால இதுல உங்களுக்கு விளக்கம் நீங்க படிக்க வேண்டாம். இதுல இந்த 4th 5th அவங்களே பிராக்கெட்ல கொடுத்திருக்காங்க. இதுதான் உங்களுக்கு எக்ஸாம்ல 4th ரோமன் லெட்டர்ல கேட்பாங்க. சோ இதுல 4th and 5th படிச்சுக்கோங்க. இதனுடைய விளக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ்லயே கொடுத்திருப்பாங்க. ஓகேவா. இங்க பாருங்க 4th and 5th மேல அவங்களே டெக்ஸ்ட் புக்ல நிமநிலைக்கு தோஹோங்க பாவார்த்தனே கொடுத்திருப்பாங்க பாருங்க. 4th 5th விளக்கம். ஓகேவா. சோ இது வந்து நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதே தான் நெக்ஸ்ட் ரஹீம் கி தோஹையிலயும் கொடுத்திருப்பாங்க. இதுலயும் வந்து 5 தோஹை இருக்கு. அதுல பாருங்க ஃபர்ஸ்ட் 3 வந்து கண்டஸ்ட் அண்ட் தென் 4th இதுலயும் 4th 5th மட்டும் நீங்க படிச்சா போதும் 4th ரோமன் லெட்டருக்கு. இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புக்ல உங்களுக்கு நீச்சா கொடுத்திருக்காங்க பாருங்க. அதுலயே பேஜ் நம்பர் 30ல இருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து விருந்துக்கே தோஹையில மெமரி தோஹை கிடையாது. இதுல இருக்க 5த்துக்குமான எக்ஸ்பிளனேஷன் படிக்கணும். ஓகேவா. அதுமே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ்லயே அதுக்கான விளக்கம் கொடுத்திருப்பாங்க. இது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் பாருங்க. 2 லைன் தான். இங்க பாருங்க கவி பரீட்சை 2 லைன். கவி பரீட்சைனும் போது காமன் தான் இல்லையா. அப்ப கவி பரீட்சை 5 நீங்க படிக்கும் போது 5த்துக்கும் ஒரு தடவை படிச்சா போதும். பாவார்த்து மட்டும் தான் நீங்க படிக்க போறது. அதுமே உங்களுக்கு மீனிங் ஈஸியா இருக்கு. இதுமே நான் நடத்திருக்கேன். நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. 2 லைன் தான் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. சோ டோட்டலாவே நம்ம கபீர்கே தோஹையில 2 ரஹீம் கே தோஹையில 2 இந்த விருந்து கே தோஹையில ஒரு 5 படிக்க போறோம். சோ ஓகேவா. இதுல நமக்கு 9 மார்க்ஸ் ஈஸியா வந்து 4th ரோமன் லெட்டருக்கு வந்து நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5th ரோமன் லெட்டர் வந்து உங்களுக்கு 1 மார்க். ஹிங் 5 का अर्थ हिंदी में लिखिए. அப்ப எத்தனை கொடுத்துருவாங்கன்னா உங்களுக்கு டோட்டலா 10 கொடுத்துருவாங்க. நீங்க 5 அட்டன் பண்ணணும். ஒரு ஆன்சருக்கு 1 மார்க். சோ இதுக்கு 5 மார்க்ஸ் வரும். இதுக்கு நீங்க இந்த லெசன்ஸ்க்கானது எந்த லெசன்ஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு பாருங்க. இதுல கத்தியன்னு ஒரு பார்ட் இருக்கா. சோ அந்த மேல இருக்கிறது கீழே இங்க பாருங்க டோட்டலா ஒரு 10 லெசன்ஸ் இருக்கு. இது வந்து ப்ரோஸ். ஓகேவா. இதுல டோட்டலா நீங்க இந்த ஃபர்ஸ்ட் 5 லெசன் இருக்கு இல்லையா. அந்த 5 லெசன்ல இருக்கக்கூடியத ரொம்ப இம்பார்ட்டன்டா படிச்சுக்கோங்க. ஓகேவா. இந்த அண்ட் தென் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருக்கிறதையும் நீங்க ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா. இந்த 5 லெசன் பிளஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் தென் அதே தான் நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக் த சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேவா. இங்க பாருங்க 6th ரோமன் லெட்டர் வந்து 5 का वाक्यों में प्रयोग कीजिए மேக் த சென்டென்ஸ். இதுமே 10 கொடுத்துட்டு நீங்க 5 எழுதினா போதும். இதுக்கு மட்டும் ஒரு ஆன்சருக்கு 2 மார்க் கொடுக்குறாங்க. ஏன்னா மேக் த சென்டென்ஸ் இல்லையா. அதனால 10 மார்க் கொடுக்குறாங்க. இதுக்குமே நீங்க இதே இந்த ப்ரோஸ்ல இருக்கக்கூடிய கத்திய பாட்டு இருக்குல்ல. இதுல இந்த 5 லெசன்ல இருக்கக்கூடிய மேக் த சென்டென்ஸ் படிச்சுக்கோங்க. பிளஸ் அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் 7th ரோமன் லெட்டர் ரொம்ப ஈஸியான ரோமன் லெட்டர். அது என்னன்னா அவங்களே பேராகிராஃப்ஸ் கொடுத்துருவாங்க. இப்ப இந்த 10 லெசன் இருக்கு இல்லையா. அந்த 10 லெசன்ல இருந்து அந்த டெக்ஸ்ட் புக்ல இருந்து ஏதாவது ஒரு பேராகிராஃப் இந்த எந்த லெசன்ல இருந்து வேணாலும் அது வரலாம். ஓகேவா. சோ அதுல பேராகிராஃப்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த பேராகிராஃப் கொடுத்து அதுல இருந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. அப்ப இதை படிச்சுட்டு இதுக்கான ஆன்சர் இதுலயே தான் இருக்கும். சோ இதுல ஈஸியா நீங்க வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா. சோ 3 கொஸ்டின்கான ஆன்சர் இதுலயே இருக்கும். சோ அப்ப நீங்க இந்த 10 லெசன்ல இருக்கக்கூடிய காம்ப்ரிஹென்ஷன் உங்களுக்கு புக்லயே இருக்கும். அதை ரெஃபர் பண்ணி படிச்சிடுங்க. இதுக்கு மட்டும் நீங்க 10 லெசன்ல ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இது நீங்க படிக்க போறது இல்லை இல்லையா. இங்கன்றத மார்க் பண்ணி அது காமனா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் பாத்தீங்கன்னா அதுலயே நமக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அதே ப்ரோஸ் தான். இன்ஹிங் दो प्रश्नों के उत्तर. இது வந்து 5 மார்க்ஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா அவங்களுக்கு. சோ டோட்டலா 6 கொஸ்டின்ஸ் வரும். அதுல நீங்க எத்தனை எழுத போறீங்க. 2 தான் எழுத போறீங்க. ஓகேவா. எத்தனை கொஸ்டின்ஸ் 6 கொடுத்துருவாங்க. 2 தான் எழுத போறீங்க. சோ இதுக்கு நாம எத்தனை லெசன்ஸ் படிக்கலாம்ன்றத சொல்றேன். கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்க்கும் நீங்க இந்த ஃபர்ஸ்ட் 3 லெசன் இருக்கு இல்லையா. இந்த 3 லெசன்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சரை நல்லா தரவு பண்ணிடுங்க. ஓகேவா. அண்ட் தென் அது இல்லாம மாடல் கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுல எந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரிப்பீட்டடா வருதோ அதை வந்து கொஞ்சம் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா. மாடல் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற கொஸ்டின்ஸுமே வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. பிளஸ் இந்த ஃபர்ஸ்ட் 3 லெசன்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 9th ரோமன் லெட்டர் அதே அந்த ப்ரோஸ் பாட்கா சாராங்ஷ். அதுதான் அதுமே இதுல அதுதான் சாராங்ஷ்ன்றது சம்மரி எஸ்ஏ மாதிரி எழுத போறது. இதுக்கு வந்து மார்க் 10 கொடுத்திருக்காங்க. 3 கொடுத்துட்டு 1 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா. இதுக்குமே வந்து அதே அந்த 3 லெசன் தான் கொஸ்டின். அப்போ நீங்க சாராங்ஷ் படிச்சுட்டாலே கொஸ்டின் ஆன்சரும் இதுல கவர் ஆயிடுமா.
இல்லையா? சோ அப்ப இந்த 3 லெசனை வந்து நல்லா சர்வ் பண்ணிக்கோங்க. சாராங்ஷ் படிச்சுல கொஸ்டின் ஆன்சர் நீங்க எழுதிடலாம். நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த 10, 11, 12, 13 இது 4ம் சேர்ந்து ஒரே டாபிக்ல வரப்போகுது. அதுதான் ஏகாங்கி. அடுத்த தேர்ட் ரோமன் லெட்டர் பாக் 3. இந்த 5 லெசன் தான். ஓகேவா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் பேப்பர்ல பாத்தீங்கன்னா போயம்ல இருந்து வரப்போது, ப்ரோஸ், அதுக்கு அடுத்தது ஏகாங்கி. இதுல டோட்டலாவே 5 லெசன்ஸா இருக்கும். இதுக்கு தான் நமக்கு அந்த 4 ரோமன் லெட்டரும் கவர் ஆகுது. 10, 11, 12, 13 ரோமன் லெட்டர். இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது. இதுமே உங்களுக்கு ஏகாங்கிகா சாராங்ஷம் கொடுத்திருக்காங்க. அப்போ அந்த கதையினுடைய எஸ்ஸே எழுத சொல்லுவாங்க. இதுக்கும் 10 மார்க் 1 அட்டன் பண்ணா போதும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தோ பாத்திரங்கா பரிச்சை. அப்ப இந்த கதை இருக்கு இல்லையா, அந்த கதையில இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து கேட்பாங்க. இது ரொம்ப ஈஸி. நீங்க கதை படிச்சுட்டாலே கேரக்டர்ஸ் நீங்களே ஒண்ணு எழுதிடலாம். கேரக்டர்ஸ் வந்து கேட்பாங்க. 5 கொடுத்துட்டு நீங்க 2 அட்டன் பண்ண போறீங்க. ஒரு ஆன்சருக்கு 5 மார்க். ஸோ இது டோட்டலா 10 மார்க்ஸ் வரப்போகுது. ஓகேவா? சோ அதுக்கு நம்ம எந்த லெசன்ஸ் படிக்கலாம்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 லெசன் இருக்கு இல்லையா, இந்த 2 லெசனுமே இந்த ஃபர்ஸ்ட் அந்த ரோமன் லெட்டர்ஸ்க்கு தரவு பண்ணிக்கோங்க. அதாவது 10th ரோமன் லெட்டர் எஸ்ஏக்கும் இந்த 2 லெசன்ல இருக்க 2 லெசன் எஸ்ஏவை தரவா எழுதி பாத்துருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 11th ரோமன் லெட்டர். 11th ரோமன் லெட்டர்ல இதனுடைய கேரக்டர்ஸ், அதே 2 லெசன்ல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் பாத்திரங்கா பரிச்சை எழுதி பாத்துருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். ஓகேவா? இதுவுமே அந்த 2 லெசன்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் தரவு பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் 13th ரோமன் லெட்டரும் பாத்தீங்கன்னா 5 கொடுத்துட்டு 2 கேக்குறாங்களா, இது வந்து ஃபர்ஸ்ட் 3 லெசன்ல இருக்கக்கூடிய ERC தரவு பண்ணிக்கோங்க. ERCக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் 3 லெசன். சோ ரொம்ப இம்பார்ட்டண்டா வேணுங்க. 2 லெசன் படிச்சா கூட போதும். அண்ட் தென் மாடல் கொஸ்டின் பேப்பர்ல அந்த ERC மட்டும் எது உங்களுக்கு ரிப்பீட்டடா வருதோ அது கூட நீங்க வந்து ரிவிஷன் பண்ணிக்கலாம் இந்த ரோமன் லெட்டருக்கு. ஓகேவா? இதுவுமே இந்த லெசன்ஸ் தான் வரப்போகுது. சோ அப்ப ஈஸியா இருக்குல்ல, நம்ம படிக்கிறது ரொம்ப போர்ஷன்ஸ் கம்மியா இருக்கு. ஓகே, சோ இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேப்பருக்கான எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் பேப்பர். செகண்ட் பேப்பர்ல நிறைய 1 வேர்ட்ஸ் தான் இருக்க போகுது. ஆனா ஃபர்ஸ்ட் 3 ரோமன் லெட்டர்ஸ் எஸ்ஏ தான். ஓகேவா? சோ செகண்ட் பேப்பர் பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா கிசி ஏ கஹானிகா சாராங்ஷம் கேக்குறாங்க. அப்போ ஒரு கதையினுடைய சம்மரி. சோ தூஸ்ரா பத்திர பேஜ் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 135 டெக்ஸ்ட் புக்ல எடுத்துக்கோங்க. பாக் 4 அதுல கஹானி பார்ட். இதுல டோட்டலா 6 கஹானி இருக்கு, 6 கதை இருக்கு. அதுக்கு நம்ம படிக்க போறது பாத்தீங்கன்னா இதுல இந்த ஃபர்ஸ்ட் 3 லெசன் இருக்கிறத நல்லா படிச்சுக்கோங்க. இதுல மெயினா ரிப்பீட்டடா கேட்கறது பாத்தீங்கன்னா பரீட்சாவும் மிட்டாய் வாலி ரொம்ப ரிப்பீட்டடா கேக்குறாங்க. ஓகேவா? சோ இந்த ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டருக்கு நீங்க இந்த ஃபர்ஸ்ட் 3 லெசன்ல இருக்கக்கூடியதை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டா பரீட்சா அண்ட் மிட்டாய் வாலா அது அடிக்கடி உங்களுக்கு கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் ரோமன் லெட்டர் ஜீவனிகா சாராங்ஷ். அப்ப ஏதாவது ஒரு லீடர்ஸ்னுடைய டாபிக் கொடுத்து அந்த லீடர்ஸ பத்தியான லைஃப் ஹிஸ்டரி உங்களுக்கு வந்து எழுத சொல்றது. சோ அப்போ இதுவும் பேஜ் நம்பர் பாத்தீங்கன்னா 171ல இருக்கு. இது வந்து ஜீவனி. ஓகேவா? டோட்டலா எத்தனை பேர் எழுதுனா 7 இருக்கும். உங்களுக்கு 7 லெசன்ஸ் எடுத்து கொடுத்திருப்பாங்க. இதுலயுமே நீங்க இந்த ஃபர்ஸ்ட் 3 லெசனை வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், பண்டிட் மன்மோகன் மாளவியன், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், இங்க 3 பேரோட தான் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இனிமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை ரெஃபர் பண்ணி நீங்க படிச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிசி ஏக் விஷய பர் நிபந்த லிக்கியே. ஓகேவா? இது கட்டுரை நம்ம கேட்கறது. 4 கொடுத்துட்டு 1 அட்டன் பண்ணணும். இதுக்கு சாய்ஸ் நல்லாவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சோ இதுதான் அந்த பார்ட். பாக் 6 நிபந்த். இது டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 207ல இருக்கு. இது உங்களுக்கு இதுவுமே 8 லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க டோட்டலா இந்த நிபந்த கட்டுரைன்றது. இதுக்குமே நீங்க இந்த ஃபர்ஸ்ட் 3 லெசன் இருக்கு இல்லையா, அந்த 3 லெசன் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுல மெயினா அடிக்கடி எது கேக்குறாங்க பாத்தீங்கன்னா இந்த சிக்ஷாக்கா மாத்திரம் கேக்குறாங்க. உங்களுக்கு ஸ்ரீ சிக்ஷா ரிப்பீட்டடா கேட்கறது. இதுல ரிப்பீட்டடா கேக்குறது ஸ்ரீ சிக்ஷா, சிக்ஷாக்கா மாத்தியம் அடிக்கடி கேக்குறாங்க. சோ இது 3மே வந்து நல்லா தரவு பண்ணிப்போங்க. நீங்க படிக்கிறது லிமிட்டட்னும் போது அதுலயே ரொம்ப ஷார்ட் பண்ணாம படிச்சீங்கன்னா தான் நீங்க பிரவேசிக்கெல்லாம் போகும்போது இன்னும் எஸ்ஏஸ் நிறைய எழுத வேண்டியதா இருக்கும். அதனால எஸ்ஏஸ் ரொம்ப ஷார்ட் பண்ணி படிக்காதீங்க. சோ நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் 1 வேர்ட்ஸ் தான் வரப்போகுது. சோ 4th ரோமன் லெட்டர் பாத்தீங்கன்னா பின்ன பின்ன அர்த்தமே வாக்கியமே பிரயோக் கீஜியே. அப்போ ஒரு வேர்டுக்கு 2 மீனிங் இருக்கும். அந்த 2 மீனிங்க்கு 2 சென்டென்சஸ் வந்து உங்களுக்கு எழுத சொல்றாங்க. ஓகேவா? அதுதான் பின்ன பின்ன அர்த்தம் அப்படின்றது. அது வந்து உங்களுக்கு பாக்ஸ் 7 ரச்சனால அந்த டாபிக்ஸ் இருக்கு பாருங்க. பேஜ் நம்பர் 215 எடுத்துக்கோங்க. ஓகேவா? இதுதான் இந்த பின்ன பின்ன அர்த்தவாலே. இது வந்து மோஸ்ட்லி நீங்க இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கத நீங்க தரவு பண்ணாலே போதும். ஓகேவா? மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்கிறது நல்லா தரவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்டும் பாத்தீங்கன்னா 5th ரோமன் லெட்டர் சமானாதி சப்த ஈக்குவல் மீனிங்.
ஸோ இது 6 கொடுத்துட்டு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6மே தான் அட்டன் பண்ணணும். மேல இருக்கிறதுக்கு மட்டும்தான் சாய்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ பட் இதுக்கு வந்து உங்களுக்கு சாய்ஸ் இல்லை, நீங்க 6மே தான் அட்டன் பண்ணணும். ஸோ சமானார்த்தி சப்த இதுமே நீங்க வந்து வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா படிக்கிறவங்க படிச்சிருங்க, இல்ல இம்பார்ட்டண்டா வேணுன்றவங்க அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வச்சன். ஓகேவா, ஸோ இது எல்லாமே ஆக்சுவலி நீங்க மதியமாலே படிச்சிருப்பீங்கல்ல. வச்சன் லிங்க்ல மதியமால படிச்சதே தான் திருப்பி வரும். ஸோ அதனால அதை ஏற்கனவே படிச்சுங்க, அதை ஃபுல்லா ரெஃபர் பண்ணிடுங்க. இதுவுமே சாய்ஸ் கிடையாது, 6மே தான் நீங்க அட்டன் பண்ணணும். ஒரு ஆன்சருக்கு 1 மார்க். இது வச்சன் வந்து உங்களுக்கு பேஜ் நம்பர் டெக்ஸ்ட் புக்ல 218. நீங்க டெக்ஸ்ட் புக் எடுத்துட்டாலே உங்களுக்கு அது பேஜ் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க, 218ல இருக்கு. இதுவுமே நீங்க வந்து கொஸ்டின் பேப்பர் ரெஃபர் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 7th லிங்க் பாருங்க. லிங்க்கும் நம்ம மதியமால படிச்சிருக்கோம், அதே கான்செப்ட்ஸ் தான். ஸோ இதுலயுமே 6 கொடுத்துட்டு 6மே அட்டன் பண்ற மாதிரி இருக்கு. ஈச் கேரிஸ் 1 மார்க். ஓகேவா, இதுவுமே நீங்க வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்க மதியமால படிச்சிருந்தீங்கன்னா அதே கூட நீங்க படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 8th ஒன் பாத்தீங்கன்னா किन्हीं तीन वाक्यों का वाच्य बदली, அதாவது ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அதாவது இங்கிலீஷ்ல கிராமர்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ். தமிழ்ல வந்து செய்யப்பட பொருள் செய்வினை செயற்பாட்டு வினைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் இங்க ஹிந்தியில வந்து வாட்சிய பதிலின்னு இருக்கும். ஸோ அவங்க 6 கொடுத்துட்டு 3 தான் அட்டன் பண்ண சொல்றாங்க பாருங்க. ஒரு இதுக்கு பாத்தீங்கன்னா 2 மார்க்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க ஒரு ஆன்சருக்கு. ஸோ இதுக்கு வந்து நீங்க 8th ரோமன் லெட்டருக்குமே ஃபுல்லா தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது வந்து ரொம்ப டாபிக்ஸ் மீன்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ அதை ஃபுல்லா படிச்சீங்கன்னா இட் வில் பி பெட்டர். இதுவுமே நான் வீடியோ போட்டிருக்கேன், அதுலயுமே நான் எப்படி நீங்க அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்றது நான் அந்த வீடியோல சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணிடுங்க இதுக்கு. ஓகேவா, வாட்சிய பதிலி இது வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இதுல நீங்க செலக்டிவா படிக்க வேண்டாம், அப்படியே செலக்டிவா வேணுன்றது வேணா மாடல் பேப்பர் ரெஃபர் பண்ணி அதுல இருக்கிறது மட்டும் கூட நீங்க ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது சாய்ஸ் இல்லை இல்லையா. ஸோ அதனால ஃபுல்லா படிச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் கான்பிடென்ட்டா இருக்கலாம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இங்க பாருங்க வாட்சிய பதிலி, இது புக்லயே பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுமே கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே நான் வந்து நடத்திருக்கேன், அது கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து சூச்சனாக்கு அனுசார் பதிலியே, இதுக்கு சாய்ஸ் கிடையாது, ரெண்டு கொடுத்துருவாங்க. ஒரு ஆன்சருக்கு பாத்தீங்கன்னா 2.5 மார்க்ஸ். ஓகேவா. ஸோ இதுவுமே நான் நடத்திருக்கேன், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதுவுமே சூச்சனாக்கு அனுசார் பாத்தீங்கன்னா டோட்டலாவே வந்து உங்களுக்கு 16 தான் இருக்கு. டோட்டலாவே 16 தான். ஸோ அதனால அது ஃபுல்லாவே படிச்சிடுங்க. பிளஸ் அந்த மாடல் பேப்பர்ல இருக்கிறது கொஞ்சம் நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இது வரைக்கும் கிராமர் பார்க்காதவங்க அந்த நான் லெசன்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா, தயவு செய்து அதை ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப ஈஸியாயிடும். ஸோ எந்த ரோமன் லெட்டரையும் மேக்ஸிமம் வந்து ஸ்கிப் பண்ணாம எழுதுறதுக்கு பாருங்க. ஓகே, எனக்கு கிராமர்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நீங்க அந்த வீடியோ ரெஃபர் பண்ணீங்கனாலே உங்களுக்கே தெரியும் அது எவ்வளவு ஈஸியா நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்றது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 10th ஒன் வந்து லோகோக்தியம் கஹாவதி, அதே இந்த ரச்சனால வரக்கூடியதுதான். உங்களுக்கு 7th லெசனா கேட்டிருக்காங்க. இதுலவே வந்து 5 கொடுத்துட்டு நீங்க 2 தான் அட்டன் பண்ண போறீங்க. ஸோ ஒரு ஆன்சர் பாருங்க 5 மார்க். ஸோ இதுல நம்ம டோட்டலா வந்து 10 இருக்கும். உங்களுக்கு பேஜ் நம்பர் வந்து 225 எடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 225 7th லெசனா அது இருக்கும். பேஜ் நம்பர் 225ல இங்க பாருங்க டோட்டலா நமக்கு 10 தான் இருக்கு. இது என்னன்னா நமக்கு பழமொழின்னு சொல்றோம் இல்லையா, இது வரைக்கும் படிக்கலன்னா சொல்றேன். இது வந்து பழமொழி ஆக்சுவலா. இப்ப தமிழ்ல பழமொழி இருக்க மாதிரி ஹிந்தியில இது வந்து பழமொழியா கொடுத்திருப்பாங்க. அந்த பழமொழிக்கான அர்த்தம் என்ன அப்படின்றத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 5 வந்து நீங்க நல்லா படிச்சுக்கோங்க, அதுவே போதும். ஓகேவா, ரொம்ப ஈஸியா தான் இருக்கு பாருங்க. ஈஸியா 5 மார்க் எடுத்துடலாம். நீங்க ஒரு எஸ்ஏ எழுதுறதை விட 3 லைன்ல ஈஸியா 5 மார்க் எடுக்க முடியுது. ஸோ அதனால இந்த மேக்ஸிமம் ராஷ்டிரபாஷையில செகண்ட் பேப்பர்ல இந்த 1 வேர்டு ரோமன் லெட்டர்ஸ்லாம் மிஸ் பண்ணாம படிச்சிருங்க. அதுலயே நீங்க வந்து நல்ல மார்க் எடுத்துடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிராந்திய பாஷாமை மனுவார். இப்ப ராஷ்டிரபாஷையில மட்டும் டிரான்ஸ்லேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி டு தமிழ் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் 2 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அ பார்ட் ஆ பார்ட். இது பேராகிராஃப் டிரான்ஸ்லேஷன், இது 1 லைன் டிரான்ஸ்லேஷனா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ பேராகிராஃப்ன்றது இதுவுமே நீங்க இதுவும் அட்டன் பண்ணணும், இதுவும் அட்டன் பண்ணணும். ஸோ மேல இது கொடுத்துருக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா 5 மார்க். இது 1 லைன் இதுக்கு பாத்தீங்கன்னா 5 மார்க். இதுக்குமே நான் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா. அந்த இதுக்கு வந்து மெயினா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த லெசன்ஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், 4th லெசன், 5th லெசன் கொஞ்சம் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஃபர்ஸ்ட் செகண்ட், தேர்டு, 4th, 5th. ஏன்னா இதுல வந்து டோட்டலா நமக்கு 10 லெசன்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் 5 லெசனுக்குள்ளதை நல்லா தரவு பண்ணிடுங்க போதும் டிரான்ஸ்லேஷன். ஓகேவா. அண்ட் தென் இந்த 1 லைன் டிரான்ஸ்லேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா லிங்க் 4 மாடல். அந்த 4 மாடல்ல இருக்கிறத நல்லா தரவு பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் ஹிந்தி மீம் அனுவாத் பாருங்க, மார்க் பாத்தீங்களா எவ்வளவு மார்க் கொடுத்துருக்காங்க டிரான்ஸ்லேஷன். ஸோ நீங்க இங்கிலீஷ்ல இருந்து ஹிந்தில டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு 15 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நீங்க வந்து இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிறத நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? அது இல்லாம இதுல மெயினா எது நீங்க படிச்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 4 லெசன் இப்போ ஹிந்தி மீம் அனுவாத் இது டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 231 எடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 231ல இருக்கு ஹிந்தி மீம் அனுவாத். இதுவுமே வந்து உங்களுக்கு டோட்டலா 10 லெசன்ஸ் இருக்கு. அதுக்கு நீங்க அந்த அடுத்த அந்த பேஜ் நம்பர் 233லயே அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க தமிழ்ல. நீங்க அதை படிச்சுக்கலாம். ஓகேவா? இதுலயுமே நீங்க ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், 4th லெசன் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட், செகண்ட், 4th. ஸோ மெயினா இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிறதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க டிரான்ஸ்லேஷன். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு செகண்ட் பேப்பர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இது ரிலேட்டடா வேற ஏதாவது குவரிஸ் இருந்ததுனால கால் பண்ணுங்க. எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணாதவங்க இன்னும் டைம் இருக்கு, பட் வித் ஃபைனோட இருக்கு. ஃபைன்ன்றது ஒரு 10 rupees எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸாம் ஃபீஸை விட. ஓகேவா? ஸோ அதனால இன்னும் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணாம இருக்கவங்க சீக்கிரமே அப்ளை பண்ணிடுங்க. ஓகே.